ஒருவருடைய சுய ஜாதகத்தில் ராகு கேதுனாலே நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ராகுவுடன் சேர்ந்த செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். திருமண வாழ்க்கையிலையும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மற்றபடி பேச்சு வழக்கு எல்லாத்துலேயுமே வம்பு வழக்கு வரும் அப்படிங்கிற. ஆனால் அது எல்லாருக்குமே அந்த மாதிரி செயல்படுதா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. அது எல்லாருமே பயப்படணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? அதாவது வக்கரமாயி மறைவுஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவுடன் சேரும் பொழுது அது வீரியமாக சில நெகட்டிவ்களை பண்ணும். பயப்படுற அளவுக்கு கிடையாது. அதுக்கும் சில விஷயங்கள், காரண காரியங்கள், இது மாதிரியான ஒரு நம்மளுடைய நடைமுறையில் வாழக்கூடிய வாழ்க்கையில் சிலதெல்லாம் நம்ம அதை உணர்ந்து வாழக்கூடிய தன்மையில் நிச்சயமாக அதை மாற்றக்கூடிய விஷயங்கள், அதனால் வரக்கூடிய பலன்களை எல்லாம் நம்ம முன்னெடுத்து பண்ணலாம். அப்போ எந்த இடத்துல இருக்குது, எதனுடன் சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது இருக்குது, சரிங்களா? அதனால் பொதுப்படையாகவே ராகு செவ்வாயுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் பையனுக்கு இப்படி இருக்குது, பொண்ணுக்கு இருக்குது, இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த தேவையில்லாத அந்த பயங்கள் வேண்டாம். ஏன்னா நிறைய பயத்தினால தான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் தீர ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. எதையுமே தீர ஆய்ந்த பிறகு முடிவெடுங்கள். பொதுவாக ஒரு கட்டத்தை பார்த்துட்டு ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு நெகட்டிவாக யாரையும் எந்த விஷயத்துலையுமே முடிவு செய்து விடக்கூடாது. அதனால் அதுக்கான கால சூழ்நிலைகள், அதனுடைய தன்மைகள், அதனுடைய சாரம், நட்சத்திரம், அதன் பார்வை, ஒரு சுப கிரகத்துடைய பார்வை வந்துச்சுன்னா இது சுத்தமாகவே அந்த இடத்துல பெரிய அளவில் கெடுதல் பண்ணாது. அதுதான் உண்மை. அந்த மாதிரியெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட சுய ஜாதகத்தில் அறிந்த பிறகு பொதுப்படையான இருக்கக்கூடிய இந்த பயத்தையும் இந்த கருத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இதுக்கெடுத்தாலும் ராகு கேது ராகு கேது அப்படின்னா இந்த கிரகங்களுடைய நிலைமை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை, நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பாவ கணக்குகளை அதை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரியான விஷயங்கள், செவ்வாய் இத்தனையில் இருக்குது, அத்தனையில் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், சரிங்களா? 2, 4, 7, 8, 12 அப்படிங்கிறப்போ செவ்வாய் தோஷங்கிறாங்க. இந்த செவ்வாய் தோஷத்தினால என்ன நடக்கும், என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதும், அதனுடன் ராகு சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதும் பலவிதமான நுண்ணிய கணக்குகள் இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பொதுப்படையாக ஒரு மேலோட்டமாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரிங்க ராகு செவ்வாய் சேர்க்கை ரொம்ப மோசமாமா அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான கருத்தை வச்சுட்டு நீங்கள் பயப்படுவதோ அல்லது பிறரை அதை சொல்லி இந்த மாதிரி இருக்குப்பா உன் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்வதோ அது பெரிய ஏற்புடையதாக கிடையாது. அடுத்தவர்களை பயப்படுத்தி அடுத்தவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அச்சத்தை மேலும் அது கூட்டுவது கிடையாது. ஜோதிடம் என்பது அதற்கான தீர்வை நோக்கி போவது தான் ஜோதிடம். ஜோதிடம் என்பது முன்னே வருவதை அதற்கு நம்ம தெளிவாக ஒரு தடுப்பணை போட்டு அதை தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் மிக சரியாக நடக்கக்கூடிய ஒரு பாதையை அமைத்து கொள்வது தான். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அந்த பாதையில் போகிறதா வேண்டாமா, இல்லை போகும்பொழுது என்ன பாதுகாப்பு வேணும், எப்படி போகணும் அப்படிங்கிற, இல்லை மாற்றுப்பாதை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு நம்ம வருவதற்கு தான் முன்னோர்கள் இதை வைத்து வச்சுருக்கிறாங்க. அதனால் பொதுப்படையான கருத்துக்களை வைத்து பொதுப்படையாக எதையுமே தீர்மானிக்க வேண்டாம். எல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் அப்படி ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை பிடித்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானை விட மிகச்சிறந்த ஒரு தீர்வு செவ்வாய்க்கு கிடையவே கிடையாது. செவ்வாய் என்றாலே முருகப்பெருமான் தான். சரிங்க, உடன் ராகு இருக்குது, என்னங்க பண்ணுறது? வெள்ளிக்கிழமை 10, 12 ராகு காலத்தில் போய் ஏதோ ஒரு கோயிலில், அம்மன் கோயிலில், சிவன் கோயிலில், எத்தனையோ கோயிலில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவுடைய அந்த அரச மரத்தில் ஆலமரத்தடியே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் விநாயகருக்கு வலப்புறம் இடப்புறம் ராகு கேது இருக்கும். அங்கே போய் விளக்கு போட்டு நல்லா விழுந்து வேண்டிட்டு வாங்க. துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ராகுவுடைய அந்த தன்மை குறையும். அதே மாதிரி செவ்வாயுடைய தாக்கமும் குறையும். அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது. ஆனால் என்னென்னா இது வாரம் போகிறது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. இங்கே எல்லாமே நல்லது நடக்கணும், ஆனால் நான் எதையும் செய்ய மாட்டேங்க, எனக்கு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது மருந்து கொடுங்க, அப்படி சாப்பிட்டோன்னு அது சரியாகணும் அப்படிங்கிற மருத்துவர்கிட்ட போனோன்னு கேட்குறோம்ல, உடனே ஒரு மருந்து கொடுங்க, அடுத்த செகண்டே எல்லாமே சரியாயிடணும் அப்படிங்கிற அது மாதிரி மனநிலை தான் நம்மளுடைய வாழ்வியலையும் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ராகு செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கிறவர்கள் உடனடியாக நீங்கள் செல்லக்கூடியது மருதமலைக்கு. ஒரு முறையாவது மருதமலைக்கு சென்று வாருங்கள். ராகு செவ்வாயுடைய சேர்க்கை இருப்பவர்கள் ஒரு முறையாவது பழனிமலைக்கு சென்று பழனிமலை முருகனை கண்குளிர வேண்டி ராகு செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறையாவது பழனிமலைக்கு சென்று ரோஜா மாலை அணிவித்து 2 விளக்கேற்றி கண்குளிர வணங்கி விட்டு வாருங்கள்.
அதனுடைய தாக்கங்கள் குறையும். மாதத்துக்கு ஒருக்கா போக முடியாதுங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்தில் 2 முறையாவதும் பழனி மலைக்கு சென்று வாருங்கள். நிச்சயமாக நற்பலன் கிடைக்கும். அதே மாதிரி ராகு உடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறவர்கள், நீங்கள் நாகூர் தெரியுங்களா? நாகப்பட்டினத்து பக்கம் இருக்கக்கூடிய நாகூர், அங்கே நாகூர் தர்கா இருக்கிறது. அந்த தர்காவிற்கு வியாழக்கிழமை அன்று ஒரு நாள் போய் அந்த வியாழக்கிழமை இரவு முழுக்க அங்கேயே தங்கிவிட்டு அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க அதிகாலையில், அந்த ஓதி அதை வாங்கி சாப்பிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம். இது வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் பண்ணுங்கள், இல்லை வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதை செய்யுங்க. நிச்சயமாக இதனுடைய தாக்கமும் குறையும். அதே மாதிரி திருமண தோஷத்தையும், நாகதோஷம் தர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க நாகூர் சென்று நாகூர் தர்காவில் பெண்ணு மாப்பிள்ளை யாராக இருந்தாலும் சரி ஒரு இரவு வியாழக்கிழமை இரவு தங்கி அங்கே வணங்கி விட்டு வருவது மிக 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 சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இது கைகண்ட நான் கண்கூடாக நான் என் வாழ்க்கையில் அனுபவித்த ஒன்றை நான் உனக்கு சொல்கிறேங்க. என்னங்க இது இஸ்லாமியர்களுடைய அந்த தர்காவுக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னா, அங்கே இருப்பது யாருங்க? சித்தர் தான். அங்கே இருக்கிறது அந்த சாகுல் ஹமீத் அப்படிங்கிற சித்தர் தான் அங்கே இருக்கார். அவருடைய சமாதி தான் இருக்குது. நாகதோஷத்திற்கு மிக 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 அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது நாகூர். சென்று விட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய தன்மையை நீங்கள் உணர்வீங்க. பல தடைகள் நீங்கும். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாயுடைய காரகத்தில் முருகன் தான் மிகப்பெரிய தெய்வமே. அதனால் வாரம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போய் வணங்கி விட்டு வாருங்கள். செம்மலர் வைத்து செவ்வரளி வைத்து வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை சிறப்புகள் நடக்கும். அனைத்து தடைகளுமே நீங்கும். குருவே சரணம். தாய்மாசாணியை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.